குடும்பத்திலிருந்து தான் நாம் வந்து மரியாதையை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்திலிருந்து குடும்ப உறவுகளை புறக்கணித்து விட்டு வீட்டில் போட்டு கடுமையாக சண்டை போடுவாங்க. பிள்ளைகள்கிட்ட, மனைவிக்கிட்ட, கணவன்கிட்ட, அண்ணங்கிட்ட, தம்பிக்கிட்ட, உறவுமுறைகள்கிட்ட கண்ணாம்பண்ணான்னு சண்டை போடுவாங்க. மரியாதையே இல்லாமல், குடும்ப உறவுகளிடம் மரியாதையே இல்லாமல், மரியாதையை எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு வெளியில் போயிட்டு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது. ஆக வெளியிலேயும் மரியாதை எதிர்பார்க்கணும், அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளேயும் மரியாதை எதிர்பார்க்கணும். மரியாதை தான் ரொம்ப முக்கியம். அது இப்போ அமைதியாக இருந்தால் தான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் அமைதியாக இருந்தால் தான் மரியாதை கிடைக்கும். சகஜமாக குடும்பத்தில் பேசினாக்கா சண்டை தான் வருது அப்படின்னா சகஜமாக பேசுகிறதே நிறுத்திட்டு குடும்பத்தில் அமைதி தான் முக்கியம், ஒருவருக்கொருவர் மதிப்பது தான் முக்கியம். அன்பை புறக்கணித்து விட்டு, அமைதியை புறக்கணித்து விட்டு, மரியாதையை புறக்கணித்து விட்டு அன்பு செலுத்த முயற்சிக்கக்கூடாது. அன்பு என்பது மரியாதையை உள்ளடக்கியது. அன்புங்கிறது மரியாதை இல்லையா, அது பேச்சை குறைச்சிக்கணும். பேசினாலே இங்கே வந்து அன்பு சண்டை தான் வருது, ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை தான் வருது அப்படின்னா பேசுவதே நிறுத்திடணும். அந்த அமைதி தான் முக்கியம், மரியாதை தான் முக்கியம். அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பேசுவதற்கே இடம் இல்லை, அப்போ தான் அன்போடு இருக்காங்க. அமைதியாக இருக்குது அப்படின்னா பேசுவதே தியாகம் செய்து விட வேண்டும். பேசினா சண்டை வருதுன்னா இப்போ பேசக்கூடாதுன்னு தான் அர்த்தம். பேசினா மரியாதை கெட்டு போயிடுது, சண்டை வருது, ஒருவருக்கொருவர் மரியாதை இழந்து போய்விடுகிறார்கள், மதிப்பை கெடுத்து கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு ஒருவருக்கொருவருடைய மதிப்பை போட்டி போட்டு கெடுத்துடுறாங்க. அதனால் பேசாமல் இருப்பதே சிறந்ததுன்னா பேசாமல் இருங்க. நாங்கள் எவ்வளோ தான் பேசினாலும் எங்களுக்குள்ள மரியாதையை வந்து பாதுகாத்து கொள்கிறோம், அந்த திறமை எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் அதை கற்றுக்கொண்டுள்ளோம் அப்படின்னா நீங்கள் பேசுங்க. உங்கள்கிட்ட அப்படி ஒரு திறமை இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் மரியாதை தான் முக்கியம். எப்படி வந்து அமைதியாக அந்த மரியாதையை காப்பாற்றி கொண்டு பேசுவதற்கு முயற்சி செய்யுங்கள். மரியாதையும் முக்கியம். அதே நேரத்தில் வந்து பேசவும் விருப்பம் இருக்குது அப்படின்னா அந்த மரியாதையை பாதுகாத்து கொண்டு, மரியாதையை தக்க வைத்து கொண்டு அளவாக பேசுங்க. பயந்து பேசி பாருங்கள். ஒரு வார்த்தைகள், எந்த வார்த்தையை பேசலாம், எதை பேசலாம், இதை பேசினா கண்டிப்பாக சண்டை வராது, இதை பேசினாக்கா இப்படி பேசினாக்கா கண்டிப்பாக இந்த மரியாதை இழந்து போகாது, நமக்குள்ள மரியாதை வீணாகி விடாது, கெட்டு போகாது. அதனால் வந்து மரியாதை தான் முக்கியம், அமைதி தான் முக்கியம். அதன் பிறகு அந்த மாதிரி அமைதியையும் மரியாதையும் கெடுத்துக்கிட்டு அன்பு செலுத்த முயற்சிக்காதீர்கள். அது உண்மையான அன்பாகவே இருக்காது, அது வெறுப்பை தான் வளர்க்கும். அதனால் குடும்பத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக நடக்கணும். குடும்பத்தில் வந்து யாரையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. குடும்பத்தில் பிறரை இடையூறு செய்யாத அந்த வாழ்க்கை முறை குடும்பத்திலேருந்து தான் கற்றுக்கணும். அந்த மரியாதையை எப்படி பாதுகாத்துக்கிறது குடும்பத்திலே நீங்கள் உங்கள் மரியாதையை பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்திலேயே வந்து விரும்பத்தகாத சண்டை சச்சரவுகளிலிருந்து நீங்கள் விடுபட்டுவீர்கள் என்றால், அப்போ நீங்கள் வீட்டுக்கு வெளியிலேயே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். வீட்டுக்கு வெளியிலேயே உங்களால் உங்களுடைய உறவு முறைகள் அமைதியான வகையில் இருக்கும். வீட்டுக்கு வெளியில் இருக்கிற உலகமும் உங்களுக்கு அமைதியாக தெரியும். வீடுங்கிறது ஒரு உலகம் அப்படின்னா அந்த உலகத்தில் நீங்கள் அமைதியாக வாழ்ந்தால் தான் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற உலகத்துலேயும் உங்களால் அமைதியாக வாழ முடியும். அதனால் வீட்டை வந்து புறக்கணிச்சிடாதீங்க. வீடு தானே, வீட்டில் உள்ள அக்கா தானே, தம்பி தானே, தங்கச்சி தானே, மகன் தானே, பிள்ளை தானே, என்ன வேணாலும் பேசலாம், அசிங்கப்படுத்தலாம், கெட்ட வார்த்தை போடலாம், அடிக்கலாம், திட்டலாம், அவமானப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற உலகம் வந்து ஒரு வேர்கள் போன்றது. வெளி உலகம் என்பது கிளைகள் போன்றது. வேர்களில் நோய் இருந்தால் கிளைகள் பட்டு போகும்.